அன்புள்ள தமிழ் சொந்தங்களே, நேற்று 12/7/2026, இன்று 13/7/2026 ஜித்தாலேருந்து வரக்கூடிய மக்கள், நமது ஓட்டுநர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை ரியாதுக்கு வண்டி விடுறதில்லை. ரெத்வான்லே நேற்று சாயங்காலம் பிடிச்சி வச்சுட்டாங்க தாயிப்புக்கு அடுத்தது. அதுக்கு பிறகு குவையால பிடிச்சி உள்ள ஜங்கிளில் ஏற்றுறாங்க. நாங்கள் எப்படி வந்தோம்னா, அதுக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, போலீஸ் பிரிட்ஜ் மேலே ஏறினோடனே நாங்கள் மேலே கிராஸ் பண்ணிட்டோம். ஒரு ஐடியா பார்த்து கிராஸ் பண்ணிட்டோன்னு வைங்க. எங்களை போல எக்ஸ்பிரஸ் 2-3 வண்டி கிராஸ் பண்ணிட்டு நேரம் உங்களுக்கு தெரியும் ஜில்லா வந்துருச்சு. ஜில்லாக்கு அடுத்த பிரிட்ஜ் இருக்குது, 2வது பிரிட்ஜ் 880 880. அந்த பிரிட்ஜில் கீழே போய் அப்படி மேலே ஏறினீங்கன்னா அல்மராது ரோடு. நீங்கள் அந்த அல்மராது டோட்டலாக ஒரு 180-200 கிலோமீட்டர் வரும். சிங்கிள் ரோடு தான். அது உள்ளே வர்றவங்க நீங்கள் அப்படி ரியாதுக்கு தமாம் வரலாம். அப்படி தான் இப்போ தான் நான் தமாம் ரோடு ஹைவே வந்திருக்கோம். இப்போ தமாம் ஹைவேல போய்கிட்டு இருக்கேன். அதனால எந்த வண்டியுமே ரியாதுக்குள்ளே விடலை. செக் பாயிண்ட் முன்னாடி நீங்கள் முஜாமியால ரைட்டு திரும்பின உடனே அங்கேயே பிடிச்சி வச்சுருக்காங்க வண்டி. நேற்று ஈவினிங்லேருந்து கிடக்குது. என்னன்னா, ரியாது சிட்டியில் ஏதோ ஒரு பிரிட்ஜ் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. அதனால இதுவரை வண்டி விடலை. நீங்கள் போகணும்னா சாப்பாடுக்கு உண்டானதை எல்லா ஐட்டத்தையும் வாங்கிட்டு அந்த பார்க்கிங்கில் போய் கிடங்க. ஒவ்வொரு ஏரியாவில் பிடிச்சி இதுக்கே 4000-5000 வண்டி கிடக்குது. பார்த்தா கடல் மாதிரி இருக்குது. எப்படியோ நாங்கள் ஒரு ஐடியா கொண்டு வந்துட்டோம். அந்த ரோடு தெரிஞ்சவங்க அல்மராது ரோடு வழியே வந்துருங்க. அப்படி முடியலன்னா நீங்கள் லைனில் வந்து இருந்துட்டு அவங்க எப்போ திறந்து விடுறாங்களோ சொல்ல முடியாது. இன்னைக்கு ஆகாது. இப்போ பிரிட்ஜ் எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் எடுக்கணும். நேற்றுலேருந்து வண்டி கிடக்குது. அதனால ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக வருங்க. தண்ணி, சாப்பாடு இதெல்லாம் எல்லாம் வண்டியில் வச்சுருக்கேன். இல்லைன்னா ஹோட்டலை பார்த்து நிப்பாட்டுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க வண்டி விட்டாங்களான்னு. அதுக்கு பிறகு நீங்கள் கிளம்புங்க. ஓகே, நன்றி.